ஓகே, ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி. ஓகே, இப்போ எங்கே கேடிஎனில் இருக்கோம். ஓகே, கேடிஎனில் வந்து இப்போ மெமரண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, மாய்க்கலைஞர் பிரிவு மற்றும் அரசு சாலை இயக்கம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே, இது வந்து முதல் தடவை இல்லை. நமக்கு தெரிஞ்ச புகன் கேஸ்லேருந்து இப்படி தான் நிறைய கேஸு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலாய்க்கு லோக்காவுக்கு கொண்டு போவாங்க, சஸ்பெக்ட் கொண்டு போவாங்க, அவங்கள அடித்து துன்புறுத்தி கடைசியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜெயிலுக்கு போகிறதோ வந்து தண்டனை அனுபவிக்கிறது வந்து தண்டனை வச்சு திரும்பி வாழ்கிறதுக்கு தான். ஆனால் போகிறவங்க திரும்பி வர்றதில்லை. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஓகே, இப்போ நமது வழக்கறிஞர்கள் ஓகே ஸ்ரீதரன் மாய்க்கா இளைஞர் பிரிவு சேர்ந்த சகோதரர் ஒரு வார்த்தை. ஓகே, வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கணபதிக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் இந்தியர்கள் சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தாவே இந்த எண்ணிக்கை வந்து கூடையாக இருக்குது. ஸோ வந்து நம்ம சொல்லலை, இது இந்த ரேசிசமாக நம்ம பேசலை. இது வந்து எந்த சமுதாயத்துக்கும் நடக்கக்கூடாது. மலாய்க்காரர்களாக இருக்கலாம், சீனர்களாக இருக்கலாம், இந்தியர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி சம்பவம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனால் இன்வெஸ்டிகேஷன் ஒண்டி தான் நடத்தணும். இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் போலீஸுக்கு அடிக்கிற உரிமையே இல்லை. போலீஸ் வந்து அவங்க சட்டத்தை வந்து அவங்க கையில் எடுக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறோம்னா போலீஸ் மேலே நம்ம வந்து அவங்க தான் செஞ்சிருப்பாங்க நம்ம சொல்ல. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும். இது என்ன தான் நடந்துச்சு, கணபதிக்கு என்ன தான் நடந்துச்சு, உண்மையை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும். இன்னைக்கு கணபதிக்கு என்ன நடந்துச்சு, இதே மாதிரி மற்ற சமுதாயம் மற்றவர்களுக்கு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு அவசரமான ஒரு முடிவுகள் எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கணும் என்ன தான் நடந்துச்சு கணபதிக்கு. அப்போ தான் வந்து மக்களுக்கு போலீஸ் மேலே வந்து நம்பிக்கை வரும். இந்த போல சம்பவம் திருப்பியும் நடக்காது. குறிப்பாக இந்தியர்களுக்கு இது நடக்காது. நன்றி. வழக்கறிஞர் ஸ்ரீதரன் அவர்கள் மாய்க்கா இளைஞர் பிரிவு சேர்ந்தவர். ஸோ அதுதான் ஆக்சுவலி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது வந்து நம்ம வந்து ஓகே தப்பு செஞ்சதுமா திரும்பி வர்றதுக்கு தான். ஆனால் போய் திரும்பி வராமல் போகிற சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அது ஸ்பெஷலாக நம்ம சமுதாயம் சேர்ந்தவங்களுக்கு நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயங்க, போலீஸ்க்கு போகிறாங்களா பிடிச்சிட்டு போகிறாங்க, சஸ்பெக்ட் போனாலும் சரி, போலீஸ்காரங்களுக்கு நம்மளை அடிக்கிற உரிமை இல்லை. அது மட்டும் முதல்ல தெரிஞ்சுங்க. சரியா, விசாரிக்கலாம். ஆனால் அவங்கள அடிக்கிற உரிமை யாருக்கும் இல்லை. சரியா, நம்ம மனித உரிமை ஆணையம் இருக்குது, நாட்டில் இருக்குது, மனித உரிமை ஆணையம் இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு செயல்படுதுன்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான். இந்த விஷயத்தை வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கேடிஎன் புத்ராஜாவில் வந்திருக்கோம். மாய்க்கா இளைஞர் பிரிவு மற்றும் அரசு சாலை இயக்கங்கள் இவங்க எல்லாம் வந்திருக்கோம். என்னத்துக்குன்னா ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி. சரியா, முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும். எல்லாத்தையும் வச்சுங்களேன், நாம் போகிறவங்க திரும்பி வருவாங்களான்ட்டு ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு நண்பர்களை பார்ப்போம். ஓகே, மாய்க்கா இளைஞர் பிரிவு உச்சமன்ற உறுப்பினர் சிடிஎஸ் மெம்பர் புனிதன் அவர் வந்திருக்காரு. ஓகே சகோதரர் ஒரு வார்த்தை இந்த கேஸை பற்றி. அடுத்து யார் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துச்சு. நீங்கள் வந்து புகன் இஷ்யூவில் ஆரம்பிச்சு 2009 வந்து மரணம் அடைகிற எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும். போலீஸ் வாக்காப்பில் வந்து மரணம் அடைஞ்சாக்கா அது போலீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பண்ணணும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து நம்ம கேடிஎனில் சந்திச்சு மாய்க்கா இளைஞர் பிரிவோட வழக்கறிஞர்கள் நம்ம கண்டிப்பாக நம்ம இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். மாய்க்கா தேசிய தலைவர், தேசிய துணைத் தலைவரும் அவங்களும் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி வந்து எடுத்து செல்வதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு முயற்சியில் இருக்கோம். இந்த கணபதி அவரோட மரணத்திற்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி வந்து கண்டிப்பாக அமைத்தே ஆக வேண்டும். அதனால தான் இன்றைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதை ப்ரெஷர் பண்ணுவோம். ஸோ இதுதான் சிபில் கோயில் பிரச்சனை இருப்ப இன்குவெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஓகே ப்ரைவேட் செக்ஷன் வச்சு இன்குவெஸ்ட். ஓகே, என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, சரியா, இது சரியான தீர்வு கிடைக்காட்டியும் வச்சுங்களேன், என்ன நடக்குன்னா சரியான தீர்வு கிடைக்காட்டியும் இது அடுத்தடுத்து நடந்துகிட்டு தான் இருக்கும். சரியா, ஸோ கட்சி தான். சரியா, அதனால் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே இன சார்பாக இந்த தோலுக்கு ஒரு தப்பு நடக்கும்போது எல்லாம் ஒன்றா இணைஞ்சு, சரியா, அது பிகே நண்பர்களாக இருக்கலாம், டிஏபி நண்பர்களாக இருக்கலாம், எம்ஐசி நண்பர்களாக எல்லாமே ஒன்றா இணைஞ்சு, நீ பாருங்கள் அரசு சாலை இயக்கம் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாம் ஒன்றா இணைஞ்சு இதுக்கு நம்ம வந்து ஒரே குரலாக இருந்தால் தான், ஒரு குரலாக இல்லாமல் நம்ம தனித்தனி இதையே வச்சு அரசு நடத்தியிருந்தோம் வச்சுங்களேன், என்றைக்குமே ஆண்டவனே ஆட்சி புரிஞ்சாலும் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அடுத்து நமது உச்சமன்ற உறுப்பினர் தமிழ்வாணன் இருக்கார். வணக்கம் பிரதர். ஸோ இந்த இஷ்யூ பற்றி ஒரு வார்த்தை. ரொம்ப ஒரு மன வேதனையான ஒரு இஷ்யூ தான். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கணபதியோட பிரதர் தான் தவறு பண்ணாங்க. இல்லை கணபதியோட இறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட 40 வயசு தான். அவருக்கு இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஏற்பட்டது. அவங்க ஃபேமிலி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பிரச்சனை இருப்பாங்க, நம்மளால் உணர முடியுது.
பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே வந்ததுனாக்கா இந்திய இளைஞர்களுக்கு மத்தியில் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு அதிர்ச்சியை தான் உருவாக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி மைக் இளைஞர்களுடைய சார்பாக இந்தியில் தான் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக அவரோட கேஸை வந்து நேர்மையான வழியில் வந்து நன்றி தமிழ்வாணன் அவர்களே, தேங்க்யூ. ஸோ தமிழ்வாணன் சொல்கிற மாதிரி தான் இது உண்மையாகவே மனவேதனைக்கு உரிய விஷயம், மனவேதனைக்கு உள்ள விஷயம், சரிங்களா? இது வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு வச்சுங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது என்னென்னா தப்பு செஞ்சதுமா தவறு உணர்ந்து உள்ளே போகிறோம், திரும்பி வர்றதுக்கு தான். ஆனால் திரும்பி வராமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு காலகட்டம். ஆனால் நம்ம சமுதாயம் மட்டும் இல்லைங்க, சில பேர் வந்து தப்பாக சொல்கிறீங்க இந்தியர்களுக்கு மட்டும் தான் நடக்குதுன்ட்டு. இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற இனத்துக்காரங்களும் நடக்குது. ஆனால் மேபி சைனீஸ் நியூஸ் பேப்பர் மிலே நியூஸ் பேப்பரில் வந்துட்டு தான் இருக்குது, நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம இனத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக நடக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை, நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது, சரிங்களா? சில விஷயம் வந்து வெளியே வருது, சில விஷயம் வெளியே வரல. ஸோ சாரி பிரதர், மேபி சவுண்டு இங்கே கொஞ்சம் சத்தமாக பேச முடியாது. என்னென்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம வந்து மறுப்பு தெரிவிக்கல. ஆனால் இது வந்து கண்டினியூஸாக போகக்கூடாது. கண்டினியூஸாக போயின்னு வச்சுங்களேன். அதான் டோன்ட் பிரிங் த பாலிட்டிக், ஜஸ்ட் பிரிங் தமிழன் நேம். எஸ், குட். தமிழன்ற உணர்வுகள் மட்டும்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசு சாரையாக்கம் எல்லாமே வந்திருக்கும். நாளைக்கு பக்கத்தான் யாராச்சும் வந்தால் கூட அவங்க கூட என்ன ஒன்றா இணைஞ்சு தமிழன்ற பேரில் இங்கே வந்து போராட்டம் நடத்த கூட தயாராக தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஓவராக போகுது. இது இன்றைக்கி அங்கே நடந்துச்சு, குகன் கேஸ்லேருந்து ஆரம்பிச்சு இப்படி தான் வந்துட்டு தான் இருக்குது. இது வந்து அரசியல் நடத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீதி கிடைக்கணும். ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி, அதுதான் சரியா. முடிஞ்ச டெக்லைன் ஹேஷ்டேக் போட்டு பண்ணுங்க, ஹேஷ்டேக் பண்ணுங்க, ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி, ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி டெக்லைன் டேக் பண்ணுங்க. ஓகே, ஹேஷ்டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இல்லாட்டி வச்சுங்களேன், நாளைக்கு அங்கே நடந்தது உங்கள் குடும்பத்தில் நடக்கும், நம்ம குடும்பத்தில் எல்லா குடும்பத்தையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது இன்று ஒரு இரு வார்த்தை இன்று இந்த விஷயத்தை பற்றி மைக்காவின் நேஷனல் கவுன்சில் மெம்பர். வணக்கம், நான் இன்று டேவிட், மைக்கா கூட்டரசு துணைத் தலைவர். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். கணபதி இறப்பு இது வந்து ஒரு எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இழப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இளைஞருக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா இது வந்து வெளியே எங்கேயாச்சும் நடந்திருந்தா காவல்துறைக்கு ஒரு அவங்ககிட்ட பாதுகாப்பில் இது நடந்தது தான் நம்ம ரொம்ப ரொம்ப துக்கமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஒரு தாயார் வந்து அவங்க பிள்ளையாக இருந்திருக்காங்க, அவங்க மனைவி அவங்க புருஷனை இருந்தாங்க, பிள்ளைங்க அவங்க அப்பாவை இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நம்மளோட இந்த ஒற்றுமை இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பேர் காலையில் முத்துராஜாக்கு வந்திருக்காங்க. அது என்னென்னா நம்ம கணபதிக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், நம்ம சகோதரர் கணபதிக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். அதுக்கு மைக்கா இளைஞர் பற்றி ஒத்துழைப்புன்னு சொல்லி தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் இங்கே கூடியிருக்கோம். உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்குறது இளைஞர் பகுதியோட கடமை. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ அண்ட்ரூ. ஸோ பிரதர், ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு இப்போ வந்து உணர்வுபூர்வமாக தான் எது நடக்குதோ முடிஞ்சால் தட்டி கேட்கும், ஒன்றா இணைஞ்சு தட்டி கேட்போம்னு சொல்கிறோம். அதை விட்டு இது ஒருத்தர் போட்டுக்காட்டி எம்ஐசி உங்களால் தாண்டா இதெல்லாம் நடக்குது. என்ன பிரதர், இப்போ கூட நீங்களாம் சரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உங்களால் இந்த ஷேர் பண்ண முடியல, இந்த சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க முடியல, இந்த சமுதாயத்துக்கு ஒன்றா இணைஞ்சு வேலை செய்ய முடியல, தயவு செஞ்சு மூடிட்டு போயிருங்க. அதான் சொல்ல முடியும், அவ்வளோதான் சொல்லணும். உங்கள் இவ்வளோ பணிவாக இவ்வளோ மரியாதை உங்கள்கிட்ட பேசி கூட அர்த்தம் இல்லை. உணர்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது உணர்வு சமுதாய சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா இதில் கூட உங்களை ஒற்றுமை காட்ட முடியல பாரு. உங்களால் தான்டா நடக்குது, அதெல்லாம் நடக்குது. ஏன் இன்னைக்கு இங்கே நடக்குது வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்கும், நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்கும், சரியா? தயவு செஞ்சு இப்பயாவது ஒன்றா ஒரு குரலாக இருங்க. அதுதான் கேட்டுக்கிறோம், ஒன்றா இருப்போம். இவ்வளோ நாளைக்கு தான் பிரிஞ்சு போகிறீங்க. ஒப்பனா சொல்லிட்டா, எவ்வளோ பேர் மலைக்காரங்க சொல்ல அவங்களும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. சமுதாய பிரச்சனை வந்து ஒன்று சேர்றாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி பார்க்காம எல்லாம் ஒன்று தான் சேர்றாங்க, ஒன்று சேர்ந்துடுறாங்க. நாம மட்டும்தான் சாரி பிரதர்ஸ், நாம மட்டும்தான் பிரிஞ்சு இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் இருந்துட்டு போட்டு அவங்க கட்சி பற்று இருக்க தான் செய்யும், சரியா? எம்யூக்கு ஒரு சப்போர்ட்டர், லிவர்பூல் ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரி எல்லா கட்சிக்கும் ஒரு சப்போர்ட் இருக்க தான் செய்யும். ஆனால் இப்போ கூட சமுதாயம் வரும்போது ஒன்றா இணைஞ்சு வேலை செய்யுமே. இப்போ என்ன பிரச்சனை? சமுதாயம் வந்து இணைஞ்சு வேலை செஞ்சா எடுத்தோன்னு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக்கான ப்ரொஃபைல் வச்சுக்கிட்டு கிரியேட் பண்ணுறது. இந்த ஃபேக் ப்ரொஃபைலில் கிரியேட் பண்ணி மெசேஜ் போடுறீங்கம்மா, நீங்களாம் கொரோனா வைரஸோட மோசமானவங்க. ஒப்பனை சொன்னால் கொரோனா வைரஸோட மோசமானவங்க. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை, இன்றைக்கி எங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுப்புட்டு வேலையை விட்டுப்புட்டு அங்கேருந்து வந்து இங்கே வந்து ஒரு மெமரண்டம் கொடுக்க வந்திருக்கோம். இதுலேயும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் காமெண்ட் போடுறீங்க, டே மைக்கா. எவ்வளோ நாள் டே மைக்கா? நாளைக்கு உங்களுக்கு எதாவது நடக்கும், எங்களுக்கு எதாவது நடக்கும், எல்லாத்துக்கும் எதாவது நடக்கும். இப்போயாவது ஒன்று சேர்ந்து ஒன்றா வேலை செய்வோம். சாரி பிரதர்ஸ், தேங்க்யூ.
ஓகே, வணக்கம் பிரதர். ஸோ ஒரு இரு வார்த்தை நீங்கள் நடக்கும் சம்மதை பற்றி, கணபதிக்கு ஏற்பட்ட சம்மதை பற்றி. நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அதாவது அப்படியே அவர் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அது சட்டம் முறைப்படி போனால் இது இவ்வளோ தூரம் நடந்திருக்காது. சட்டத்தில் இவங்களே கையில் எடுத்தனால இன்றைக்கி அவருக்கு ஒரு அழைப்பு, ஒரு பெரிய ஒரு அழைப்பு. இன்றைக்கி அவருக்கு நடக்கிறதுனா நாளைக்கு உங்களுக்கும் எனக்கு நடக்கும். ஸோ அதனால் என்ன சொன்னால், இந்த கேடினும் பிடிஆரும் சரி கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்து, ஒரு முக்கியமாக அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு நல்ல ஒரு ஜஸ்டிஸ் வந்துட்டு இன்றைக்கி கால எத்தனை இளைஞர் எம்ஐசி நேஷனல்லேருந்து எல்லோரும் நம்பரும் என்ஜிஓ வந்து இங்கே அந்த நெருங்கி நம்ம இவ்வளோ போராடுற காரணமே எங்கள் ஜஸ்டிஸ் வேணும். இன்றைக்கு அவருக்கு நடக்கிறது நாளைக்கு உங்களுக்கு எனக்கு நடக்கும். ஸோ அதனால் என்ன சொல்லுவோம்னா, தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். இந்த மாய்க்கா இளைஞர் பிள்ளை வந்து நாங்கள் என்றைக்கும் யாருக்கும் சரி, யார் இருந்தாலும் சரி, இருக்கு நாங்கள் எப்போதும் பொருள் கொடுப்போம், எப்போதும் அங்கே இருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஸோ ஓகே, நினைவுறுத்துகிறோம். ஓகே, கணபதி கேஸ், ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி. இப்போ எங்கே கேடிஎன் புத்ராஜாவில் இருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து அரசு சார் ஏக்கல் மாய்க்க இளைஞர் பிரிவு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே, ஒன்றா இணைஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி. ஏன்னா இது வந்து ஒரு குடும்பத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, சமுதாய பிரச்சனை தான். இது உண்மையாக சமுதாய பிரச்சனை தான். நாளைக்கு அவருக்கு நடந்தது, ஏன்னா குகன் கேஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். குகன் கேஸ்லேருந்து ஒவ்வொரு தடவையும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும், இது நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் எடுத்தோன்னே அரசியல் நடத்திடுவோம். இது வச்சு அரசியல், அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க அடிப்பாங்க, இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க அடிப்பாங்க, இப்படி தான் போயிட்டு இருக்கு. சரியா, தயவு செஞ்சு இதுக்கு மேலே வந்து இந்த ஆலய பிரச்சனை, இந்த மாதிரி இன சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது அரசியலை தூக்கி போடுங்க சைட்டில். இன்னைக்கு வந்திருக்கோம் யாரும். ஓகே, நாங்கள் மாய்க்கா இளைஞர் பிரிவு பிரதிநிதி வந்திருக்கோம். அரசு சார் இயக்கங்கள் வந்திருக்காங்க, அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நில்லுங்க. ஓகே, அரசு சார் இயக்கங்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுலேயே கொஞ்சம் இதாக பேசுனா, இந்த பார்த்து 2-3 காமெண்ட்ஸ், அதுவும் ஃபேக் ப்ரொஃபைலில் போயிட்டு ஃபேக் ப்ரொஃபைலில் இருந்து சக்காஸ்டிங்காக பேசுறது, இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்றது. ஓகே, ஓகே, சாரி. சிரிச்சிடாதீங்க, மூஞ்சி கொஞ்சம் காணும். ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி சொல்லுங்க. இருங்க, கொண்டாருங்க. ஓகே, 1 2 3 கோ. ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி, ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி, ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி, ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி. ஜஸ்டிஸ் ஓகே, ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் என்னன்னா, பண்ணியிருந்தா திரும்பி வர்றதுக்கு நீ திரும்பி வராமல் ஒவ்வொரு கட்டமாக என்ன நடக்குது, திரும்பி வராமல் போகிறாங்க. சில பேர் காணாமல் போயிடுறாங்க. சில கேசஸ் இருக்குது, காணாமல் போன கேஸும் இருக்குது. சரியா, ஸோ மறுபடியும் இப்போ என்ன பண்ண போகிறோம், ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு எல்லா கேஸையும் எந்தெந்த கேஸ் வந்து நடப்பில் இருக்குது, இன்னொரு கேஸ் வந்து காணா போச்சோ, ஓகே யார் யார் இருக்கீங்களோ எடுத்துவாங்க. மேக்ஸிமோ
Edit. Telefon pakcik. ஓகே சுந்தர், ஒரு இரு வார்த்தை இன்னைக்கு வந்த விஷயத்தை பற்றியும் இந்த கணபதி இஷ்யூ பற்றியும் கொஞ்சம் இந்த வேணும். இந்த இதை நம்ம வந்து இளைஞர்களுக்கு அதை வந்து நல்ல ஒரு இது கொடுக்கணும். இளைஞர்களுக்கு கோரிக்கையை முன்வச்சிருக்கோம். இந்த மாதிரி இது நாட்டில் நடக்காமல் இருக்கணும்னா நம்மளால் ஒற்றுமையாக சொல்லி இந்த மாதிரி வந்து இது பண்ணால் தான் சமுதாயத்தோட எதிரொலியை இதை வந்து நம்ம அமலுக்கு கொண்டு வர முடியும். தேங்க்யூ சார். வணக்கம் பிரதர். ஒரு இரு வார்த்தை. ஒரு வார்த்தைகள்னா ஓகே, இந்த நாட்டில் வந்து தொடர்ந்தாப்புல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்து கொண்டே தான் இருக்குது. இது கணபதியோட முடிஞ்சிருந்தன ஒரு ஆசையில் நிறைய பேர் இன்றைக்கி வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஒன்றுபட்டு கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து நம்ம ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து நிற்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஸோ இந்த லைஃப்பை சில ஃபேக் ப்ரொஃபைல் நம்பர்ஸ் பார்த்துருக்கீங்க. திரும்பி உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. சரியா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து காமெண்ட் கொடுத்துக்கிட்டு முடிஞ்சால் மறுபடியும் அதான் சொல்கிறோம், ஒன்றா இணைஞ்சி ஒரே குரலாக இருந்தால் மற்றவங்களுக்கு இவங்களுக்கு கணபதிக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியும். சரியா, இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஃபேக் ப்ரொஃபைல்லேருந்து காமெண்டை போட்டுக்கிட்டு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எம்ஐசி சரியில்லை, அது சரியில்லை, ட்ராமா அது இது போட்டிங்கன்னா தயவு செஞ்சு கண்டிப்பாக தெரியுது உங்களை ஏச விரும்பலை. ஏன்னா ஃபேக் ப்ரொஃபைல் ஏசுறது வந்து ஒரு செவுத்துப்படுத்த ஏசுகிற மாதிரி தான். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க. அட்லீஸ்ட் வேறு வேலை இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. சரியா, முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் கணபதின்ட்டு மேக்ஸிமமாக ஷேர் பண்ணுவோம். ஜஸ்டிஸ் ஃபார் கணபதின்ட்டு ஹேஷ்டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். போகும்போது அட்லீஸ்ட் நம்மளோட வாய்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வழக்கறிஞர்கள் மாய்க்கா இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் வச்சுருக்கோம், மாய்க்கா வழக்கறிஞர் வச்சுருக்காங்க. வி குட் மேக்ஸிமம் என்ன தான் நடந்துச்சு, என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் பார்த்துருவோம். அதே மாதிரி மறுபடியும் சொன்ன மாதிரி தான் என்னென்னா, இந்த மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு நடந்திருக்கலாம், உங்கள் சகோதரர்கள் நடந்திருக்கலாம். ஜஸ்டிஸ் கிடைக்கவே இல்லை இது வரைக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போய் காணா போயிருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இறந்துருப்பாங்க. சரியா, போலீஸ் ஸ்டேஷன் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணும்னு சொல்லி கொண்டு போயிருப்பாங்க, திரும்பி இறந்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கா எடுத்துவாங்க. மேக்ஸிமம் மறுபடியும் ரீட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லாட்டி வச்சுங்களேன், இன்றைக்கி கணபதிக்கு நடந்தது திரும்பி போய்கிட்டு தான் இருக்கும், மேக்ஸிமம் போய்கிட்டு இருக்கும். ஓகே எல்லாத்தையும் கம்பேர் பண்ணேன். ஜாக்கேஷ் திருப்பி ஒரு இது பஸ். ஓகே. ஓகே, வி கோயிங் டு மெமரண்டம் கொடுக்க போகிறோம். ஸோ உள்ளேருந்து நம்ம அதிகாரிகள் வராங்க கேடிஎன்லேருந்து. sampai ke? Okey. Timing orang. Okey. ஓகே. ஓகே, வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கேடிஎன் ஆஃபீஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைக் அடைஞ்சு பார்த்தீங்க வந்து நம்மள்கிட்ட மெமரண்டம் எடுக்கிறதுக்கு இன்னும் மறுபடியும் காத்துக்கிறோம். அவங்க சொன்னாங்க வரேன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், கணபதியோட இஷ்யூ. அவர் வந்து 20ஆம் தேதி ஏப்ரல் இறந்து போனார். 10 நாள் ஆச்சு. அவங்க அம்மா வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நடவடிக்கை ஒன்றுமே செய்யல. ஸோ
ஸோ அதனால் நம்ம வந்து மினிஸ்டரை பார்த்து இந்த மெமரண்டம் கொடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு நம்ம இருக்கோம். அவங்க வந்து நம்மளுக்கு சரியான பதில் கொடுத்து என்ன நடந்துச்சு சரியாக பதில் கொடுத்து இது வந்து இன்வெஸ்டிகேஷன் போனோம். IPCNC கீழேயா இல்லைன்னா ஒரு பசுகான் ஹாஸ் கீழே கொண்டு போய் இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா பல போலீஸ் பம்பாவில் இருந்தால் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே தான் அவர் வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அது முடிஞ்சு அவர் இறந்து போயிருக்காரு. இதுக்கு சரியான பதில் வந்து அவங்க கொடுக்கணும். அதுக்கு மாய்க்கா இளைஞர் பகுதி இன்றைக்கி இங்கே இருக்கோம். இது கொடுத்ததுக்கு பிறகும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணி ஒரு தனி லாயர் குரூப்பை வந்து இது பண்ணி நம்ம இந்த கேஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவோம். அதே வேளையில் அவங்க அம்மா பார்க்கறதுக்கும் நம்ம இது பண்ணுறதுக்கு இருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தான்சி எஸ்ஏ விக்னேஸ்வரனும் நேற்று சேம் சரவணனும் நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வந்து மினிஸ்டரை பார்க்குறேன்னு. அதே வேளையில் ஐஜிபியும் குறி சீக்கிரத்தில் பார்த்து இந்த கேஸை வந்து இந்த கேஸ் வந்து செட்டில் பண்ணுறதுக்கும் அதே வேலை இதுவுமே இது வந்து நடக்காமல் பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக வந்திருக்கோம். இதுதான் கடைசியாக இருக்கணும். இந்த ஒரு நெருப்பு தான் வந்து கடைசியாக இருக்கணும். இதுக்கு மேலே வந்து இந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி போலீஸ்காரங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ஆள் இறந்து போகிறது வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா போலீஸ்காரங்க வந்து நம்ம நண்பர் எப்பயுமே அவங்க கூட்டிகிட்டு போனால் நம்மளுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. ஸோ சரியான முறையில் வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம காத்திருக்கோம். ஒன்ஸ் அவங்க வந்து மெமரண்டம் கொடுத்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன சொன்னாங்க உள்ளே. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி மெமரண்டம் கொடுக்க வந்திருக்கோம். நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா இது இன்னும் எவ்வளோ காலம் இந்த மாதிரி தொடரும். ஒருத்தர் வந்து பிடிபடும் பொழுது அவங்களுக்கு வந்து சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு வந்து அடிப்படை ஒரு உரிமைகள் இருக்குது. அந்த அடிப்படை உரிமைகளை தான் வந்து சரியான முறையில் சட்டத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பட்சத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு ஒருத்தர் வந்து உயிரோடு இருந்த ஒருத்தர் வந்து இன்றைக்கு இல்லாமல் போயிட்டார். 20ஆம் தேதி வந்து அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு கணபதி. இன்றைக்கு நாங்கள் வந்தது வந்து இனிமேலே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் எவ்வளோ காலம் தான் இந்த மாதிரி வந்து ஒரு ரீசன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இன்றையோடு இது வந்து ஒரு தீர்க்கப்படணும். அதனால் ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி வந்து கண்டிப்பாக 22ஆம் தேதி வந்து அவங்க அமைச்சர் மூலிமா அப்புறம் வந்து போலீஸ் தரப்பில் வந்து அவங்க அமைக்கப்படணும். கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் வாயிலாக என்னென்ன வீக்னஸ் இருக்கோ இந்த தகனான் SOP படி என்னென்ன வந்து வீக்னஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து சரி செய்யணும். அது படி ஒன்றி தான் வந்து இந்த மாதிரியான மரணங்களை வந்து தடுக்க முடியும். நண்பர் தியாகி சொன்னார், போலீஸ் பிடிச்சிட்டு போனாலே ஒரு பயம் இருக்குது. போலீஸ் பிடிச்சா ஒரு பயம் இருக்கும். அவங்க வந்து தவறு பண்ணியிருந்தால் அவங்கள போயிட்டு தண்டனை வாங்கி கொடுங்க. ஆனால் வந்து ஒரு ரோக்காப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, அவங்க கொண்டு போயிட்டு அவங்க மரணம் அடைகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுறது வந்து கண்டிப்பாக வந்து யாருனாலும் ஏற்றுக்க முடியாது. இது கண்டிப்பாக மாய்க்காலினால ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பாக நாங்கள் கடைசி வரைக்கும் இதுக்கு வந்து குரல் கொடுப்போம், போராடுவோம். நன்றி. தேங்க்யூ பிரதர். நன்றி. ஓகே சார். வணக்கம் சகோதரர் கேசவன் அவர்களே. இன்னைக்கு இந்த சம்பவத்தை பற்றி இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நீதி வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2008 இந்த ப்ரூவன் கேஸ் வந்து இப்போ வரைக்கும் கேஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இது தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து யார் தவறு செஞ்சால் இது தக்க நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா இது முழுக்க இது ஓப்பனாகவே தெரிஞ்சு வந்து இது நடந்த ஒரு விஷயம்னு சொல்லி போலீஸ்காரங்க ஒத்துருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த அரசாங்கம் போலீஸ்காரங்க வந்து யார் செஞ்சாங்களோ தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவங்க குடும்பத்துக்கு ஒரு நீதி வேணும், ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி இந்த வேலையை நான் கேட்டுக்கிறோம். இன்றைக்கு இந்த இளைஞர் பகுதி வந்து மெம்பரண்டம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் முழு மூச்சியாக இருந்து அந்த குடும்பத்துக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ கண்டிப்பாக எல்லா உதவியும் நாங்கள் எங்களால் கொடுக்க முடியும் இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரதர்ஸ் கேசவன். நன்றி. ஸோ அதுதான் மீண்டும் சொல்கிறோம், நம்மளை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போனாங்களா அவங்களுக்கு நம்மளை அடிக்கிற உரிமையே இல்லை. சரியா, இது மொதல் விஷயத்தை கிளியர் பண்ணிக்குவோம், புரிஞ்சுக்குவோம். ஓகே, மெம்பர் கொடுக்க போகிறோம்.
Kita just nak nama memorandum. Okey, kita apa Pak? Kita tunggu. Kalau dia dah tulis senang kita kalau kita memorandum datang dulu. Bapa ini baru selesai. Ya, so kita tunggu dulu lah. Ya, apa kita dah tunggu setengah jam nanti. Sebab pegawai semua suruh kita bersurai. Kita pun nak bersurai, tak nak mengganggu. Lagi sedang jadi sembahyang. Masalah menunggu dan sabar memang kami pun boleh. Tapi yang kuliah dan macam itu Suruh kita bersurai, kita pun nak bersurai. Kalau tanya tuan bagi tahu order dekat sana. Nanti tengok kali Kata nak keluarkan saman. 15,000. negara yang sama mana. Kita pun dah kena saman. Kita bukan sama. okey, sabar. Tak ada masalah. Hanya bagi tahu pegawai bagi kita masa sikit. Itu lah. Terima kasih banyak-banyak bang. Abang pun dah sudah berupaya untuk masih bang. Okey, Kita tunggu sini lah. Hanya bagi time kita lah. Jangan pegawai dia bagi tahu dah saman tu. Okey. Nanti orang telefon kadang trafik orang datang dari sama. இந்த ஃபேக் ப்ரொஃபைல் நண்பர்களுக்கு ஃபேக் ப்ரொஃபைலில் வந்து DMICன்னு சொல்கிறீங்களே உங்களுக்காக இன்றைக்கி வேலையை விட்டுட்டு நான் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் இன்றைக்கி வேலையை விட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்க்கிங் கூட இல்லை, இந்த ஏரியா பார்க்கிங் கூட இல்லை, வெளியே போட்டு பார்க்கிங் தான் சாமானு கிளையனுங்க கால் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து இவ்வளோ செய்யும்போது நீங்கள் வந்து டே மைக்கா உங்களை தான்டா. தயவு செஞ்சு இந்த ஃபேக் ப்ரொஃபைல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யார் தெரியுமா, கொரோனா வைரஸோட மோசமானவங்க. தயவு செஞ்சு உங்களால் இந்த ஒரே குரலாக இருக்க முடியாட்டியும் தயவு செஞ்சு வி டோன்ட் மைண்ட், ஜஸ்ட் லேவ் சரியா. அட்லீஸ்ட் இந்த டாபிக் இல்லாட்டி அடுத்த டாபிக் எங்களை ஏசுங்க, பிரச்சனை இல்லை. எங்கள் வேறு டாபிக் தான் இருக்குது, எங்களை ஏசுறதுக்கு நிறையா இருக்குது, ஏசுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போயாவது இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் அந்த உணர்வு கொஞ்சம் உணர்வோட கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க சரியா. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க. மயக்க ஏசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது உங்களுக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி உணர்வு சம்மந்தப்பட்ட ஆலய பிரச்சனை, சமய பிரச்சனை இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க சரிங்களா. இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் ஹெல்ப் கேட்குறது என்னென்னா, ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி சரியா. மேக்ஸிமம் ஷேர் பண்ணுவோம். இளைஞர்கள் நிறைய பேர் டிக்டாக்ல ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு நாள் வந்து மேக்ஸிமம் ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி மேக்ஸிமம் போவோம் சரியா. ஸோ நாம் லாயர்ஸ் வழக்கறிஞர்கள் நாங்கள் இந்த கேஸுக்கு ஸ்பெஷலாக வழக்கறிஞர் வைக்க தயாராக இருக்கோம். வழக்கறிஞர் வந்திருக்காங்க இங்கே. கணபதிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குறது நம்ம வேலை. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறது நம்மளோட எண்ணத்தோட வேலை, நம்மளோட எல்லாத்தோட வேலை சரியா. முடிஞ்ச அளவுக்கு தப்பான காரியத்துக்கு போவேன்னா அப்படி போயிட்டு இந்த மாதிரி சம்பவம் நினச்சா குரல் கொடுப்போம், ஒன்றா குரல் கொடுத்தா பலமாக இருப்போம். இல்லை இதுலேயும் அரசியல் பார்த்து உடஞ்சி போன வச்சுங்களேன், நிறைய விஷயம் இழந்திருக்கோம். இந்த விஷயத்துல நம்ம பல விஷயங்களை வந்து நீதியை இழந்துருவோம் சரியா. ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி. ஓகே, #ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி. ஓகே, இப்போ நம்ம கூட வந்து கலைஞர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் அமிகோ சுகு அவர்களே, வணக்கம். ஒரு வார்த்தை. பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு பரபரப்பாக ஓடிட்டு ஜஸ்டிஸ் இது முதல் தடவை நடக்கல, பல தடவை நடந்துட்டு. இந்த வாட்டி வந்து நம்ம ஒற்றுமையை நம்ம காமிச்சு இந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும். தப்பு பண்ணுறவங்க அவங்களை திருத்துறதுக்கு, அவங்க நல்ல கொடுக்கறதுக்கு முறையான சட்டம் இருக்குது மலேசியாவில். அது கோர்ட் கொண்டு போகலாம், பல விஷயங்கள் பண்ணலாம். அவங்களுக்கு அது உண்மையாக தப்பு பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒப்புமன் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுமாரி ஆஃப் டேலே வந்து இந்தமாரி உடம்பு முடியாத ஒருத்தவங்க டாக்டிஃபிகேஷன் அடித்து அந்தமாரி ஏற்படுது அவங்க அம்மா கண்ணீர் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அதுவும் ஒரு சஸ்பெக்ட் தான், அவங்க ஒரு சஸ்பெக்ட் தான், அவங்க தான் அது செஞ்சாங்கன்னு சொல்லலாம், ஒரு சஸ்பெக்ட் தான் ஓகேங்களா. நாளைக்கு இது நம்ம குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு நடக்கலாம், சுற்றியுள்ள அனைவருக்கும் நடக்கும். இந்த கட்டம் வந்து நம்ம எல்லாத்தையும் மறந்து அரசியல் கைக்கு எடுத்துட்டு மறந்து தான் வந்துட்டு என்னோட அதிருப்தியை தெளிவுபடுத்தி நல்ல கலைஞர்கள் எல்லா தமிழர்களுக்கும் ஒன்று கூடி ஜஸ்டிஸ் வந்து நல்லா தேங்க்யூ பிரதர் அமிகோ சுகு அவர்களே, நன்றி. தேங்க்யூ. ஸோ சொன்ன மாதிரி தான் கலைஞர்கள் இருக்காங்க, அரசு சாரா இயக்கங்கள் இருக்காங்க, அரசியல் மயக்க இளைஞர் பிரிவு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சுங்க அந்த ஃபேக் ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு கூட நீங்கள் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக
மேபி உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. இந்த விஷயத்த கூட நீங்கள் விளையாட்டுத்தனமாக ஒரு இழிவாக மெசேஜ் போட்டுக்கிட்டு இழிவாக இதுலேயும் விளையாண்டிங்க வச்சுங்களேன், ஆண்டவனே வந்தாலும் நம்ம காப்பாற்ற முடியாது. சரிங்களா? ஸோ வி வெயிட்டிங் ஹியர். இப்போ எஸ்ஓபி ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய போலீஸ்காரங்க சொல்கிறாங்க சூறாய் பண்ண சொல்கிறாங்க. பட் சூறாய் பண்ண போகிறது இல்லை. மேக்ஸிமம் இருந்து மெமரண்ட் கொடுத்து தான் போகிறாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கோ ரைட்டு தான்ட்டு அவங்க சூறாய் சொன்னாலும் பரவாயில்ல. we want to give the memorandum and we will follow up. Maximum we will follow up. In the case of the maximum we are going to follow up what's going to happen. Thank you. Just stay tuned brothers. கதிவன் ஒரு இரு வார்த்தை இந்த விஷயத்துக்கு. Justice for Ganapati. Justice for Ganapati. Bala Ganapati சொல்லிட்டு Hello? Yes, correct. Where from? Okay. Yes, sir. Okay, let me check with her. Then please ignore the invoice report. மணி பாண்டாச்சி சாமி போனாங்க. எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது தெரில. மணி ஆகுதுங்க.
எங்கெங்க போயிட்டாங்க? யார் எடுக்கணும்? எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கா? கொடுத்துட்டு போய் Yes, sir. இது அவரோட அண்ணனோட லைஃப் அண்ணனோட ஐயோ கமெண்ட் வச்சு அடிக்கிறாங்க. Nanti you nak bayang lagi macam ni tak ada surat pegawai yang dah boleh datang ni. Dah ada apa ni? Hormat kami. Satu jam itu dulu. Hormat kami. Saya rayu pada kamu hormat kami. Kita pun dah hormat dah. Kalau kita kalau kita tunggu semua keluar sembahyang nanti tak ada orang nak kena tunggu sampai 2:30. Ada kan? Ada lah macam ni. Hormat kami kak. Kami hormat. Kami ikut SOP dengan secara baik, secara damai. Kami cuma nak bagi memorandum saja, itu saja. Suruhlah yang orang yang itu, turun nama diri, ambil nama diri. Lama sangat datang turun bawah tu. Saya juga. Terima kasih. Bukan apa kami cari kita sedang cerita. Satu orang lari lebih baik kita. Kalau datang hukum, saya ingat dia boleh lari sampai. Saya rasa kalau kita desa boleh lari sampai tadi tu. Terima kasih saya kata setok pada abang sebenarnya. Bukan apa. Okay, sure. Pegawai dah sampai. Dah sampai. Ya, sekejap dia orang dah turun. Okey. Terima kasih banyak menyampaikan yang kerja sama abang. Jangan salah banget kalau apa-apa datang panggil saja. Maaf. Kalau dia jawatan kita datang itu dari ofis. Saya dah punya datang. Siano. Sekarang aku saya sendiri dah lari pantas balik pula. Okey, anak-anak beri, okey? Okey, guys. Okey. Tunggu nanti. Wow. நல்லா தெரியும்.
Sorry. Ne? Tapi suruh dia datang. Dia datang ambil. Apa yang sudah disediakan datang ambil. Tunggu 1 jam masuk 2 orang. Disuruh dia datang. Tadi dia orang bagi tahu pegawai datang. Kalau dia bawa cok saya datang. Sini boleh datang kita tunggu 1 jam. Sabar, dalam puasa, hormat. Baru cakap 2 orang boleh. Siapa Boleh kerja. pegawai apa dia datang? Support lah. Okey, mesti Okey. Duduk saja lah sampai dia datang. Bagi 2 orang tak boleh. Pegawai minister 2 orang. Bagi 5 orang okey. 2 orang boleh. Tadi mana tak tinggi suara. Kena saman lagi lah kerja. Kalau bagi ada, bagi kita saman juga. Sampai kita duduk ah. Hah? Kalau tidak 10 orang kan. Kalau tidak kita ada 10 orang. 10 orang kan. Dengan dia sekali lah.
இந்த பீச் பீச் எந்த பீச் தஷு என்ன அந்த அண்ணூறு அண்ணன் கொடுத்தாங்க MICU தான் Okey. Kan jadi dia kena handle macam ni, dia tak boleh keras, dia kena lembut-lembut. Kesian juga ah. Ya, dia punya Puasa juga. Apa? Kereta. Saya sekarang takut. Bila polis takut. Bila tengok polis ni kita kena rasa selamat. Tapi sekarang bangsa sekarang kita dah rasa takut. Bila polis tak takut. So we have to change the perception. So we want KDN to take action immediately lah. Justice for Ganapati. Because kes-kes lama pun belum lagi ada yang Sana. Jalan sikit. Jarak sikit. Belakang pun jarak. Yang depan 2 orang.
Jarak lagi. Justice for Ganapati! 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 நான் பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். below than 20 meters. So already shows. Okay, so நம்ம மெமரண்டம் கொடுத்துருக்கோம். We will follow up with them. We will definitely follow. MSU will follow up with them. Then அரசு சாரா இயக்கங்கள் சரி, பிகேஆர் நண்பர்களும் சரி, டிஏபி நண்பர்களும் சரி எல்லாம் வந்து இந்த விஷயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒன்றா குரல் கொடுத்தோமா சிறப்பாக இருக்கும். ஸோ #Justice for Ganapati. சரியா? We will follow. Okay. Sure. பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்து செக்வால் சாயித் அமீன் வந்து இன்னைக்கு வந்து இந்த மெமரண்டம் இப்போ தான் வாங்கிட்டு போனார். நம்ம எங்கே குறைஞ்ச ஒரு மணி நேரம் பார்த்துருப்போம். அவர் ஏதாவது வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நம்ம சொன்னோம், என்னன்னு சொன்னோன்னா இந்த மாதிரி கணபதிக்கு வந்து அவங்க அதை இறந்து போன விதம் வந்து சரியான முறை இல்லை. போலீஸ் கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து காலிலையும் மெதுவிலையும் சரியான அடிப்பட்டனால தான் அவர் இறந்துருக்காரு. அதே மாதிரி அவங்க மனைவி என்ன சொன்னாங்கன்னா, அவர் கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு இந்த மாதிரி காயங்கள் ஒன்றுமே இல்லை. ஸோ இறந்து போகிற காரணம் இன்றைக்கி வரைக்கும் தெரியல யான்னு. ஸோ அவர்கிட்ட சொன்னோம். இன்னொரு முக்கியமான என்ன விஷயம்னு சொன்னோன்னா, போலீஸ் வந்து நம்மளுக்கு ஒரு காவலராக இருக்கணும், ஒரு நண்பராக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி போலீஸ்காரன் வந்து நம்மளை இன்வெஸ்டிகேட் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இன்றைக்கி வரைக்கும் தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டு ஒரு 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 புள்ளி வைக்கணும் அதுக்கு. ஸோ இதுக்காக இன்னைக்கு மாய்க்கு இளைஞர் பகுதி வந்திருக்கோம், பேசிட்டோம். அவர் சொன்னார் இதை வந்து அவர் மினிஸ்டர்கிட்ட கொண்டு போகிறேன்னு. அதே மாதிரி தன் சி விக்னேஸ்வரனும் டாக்டர் சி என் சரவணனும் சொல்லியிருக்காங்க, மீட் பண்ணி இதுக்கு வந்து சரியான தீர்வு கண்டுவோன்னு. இதே வேலை என்னன்னா, நம்ம வந்து வெளியே வந்து இந்த மாதிரி என்ன இன்றைக்கி என்ன சொல்ல வரோன்னா, வெளியே இதே மாதிரி போலீஸ் பிடிச்சிட்டு போய் இந்த மாதிரி கேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அப்படி உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா மாய்க்கு இளைஞர் பகுதி மின்னுக்கு வந்து நின்று இந்த விஷயத்தை கேட்கும். இதே வேலையில் கணபதிக்கு வந்து நாங்கள் வந்து மாய்க்கா இளைஞர் பகுதியில் லாயரை வந்து எங்கள் குழு லாயர்ஸை வந்து இந்த கேஸை வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கும் நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக கணபதிக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் மாய்க்கா இளைஞர் பகுதி போராடுவோம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு 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 முற்றுப்புள்ளி வைக்கணும். Justice for Ganapati! 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 Okay, thank you viewers, thank you very much. Okay, இவ்வளோ நேரம் வந்து லைவ் வீடியோ பார்த்துருந்ததுக்கு. ஓகே, இதோட மட்டும் முடிய போகிறது இல்லை. ஸோ மாய்க்கா இளைஞர் பிரிவு வந்து அவங்களுக்கு பர்சனல் லாயர்ஸ் வச்சு ஓகே இந்த கேஸ் வாதாடுறதுக்கு அவங்க தயாராக மின்னுக்கு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த மாதிரி கேசஸ் பெண்டிங் கேசஸ் இருக்கா, ஓகே குகன் கேஸ் உட்பட ஓகே எந்தெந்த கேஸ் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கலையோ ப்ளீஸ் சென்ட் த டீட்டெயில்ஸ் வி வில் ஃபாலோ அப். ஓகே, செஞ்சு இந்த விஷயத்தில் இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க அடிக்கிறது, அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சி அடிக்கிறது விடுங்க. சரியா? ஆலயம் சமயம் பள்ளின்னு வரும்போது இந்த அரசியல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. சரியா? எல்லாம் ஒன்றா வந்து ஒரே குரலாக நின்னமா நிறைய விஷயம் சாதிக்க முடியும். சரியா?
4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வரத்துக்கு ஒரு அரசியலுக்காக ஓட்டுக்காக இப்போ நம்ம சண்டை போடுறது அவசியமே இல்லை, தேவையில்லாத விஷயம். சரியா? ஸோ தயவு செஞ்சு ஒன்றுபடுவோம். விருவது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி #ஜஸ்டிஸ் ஃபார் கணபதி ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.